ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இது மாதிரி மாதம் 30,000 மாதம் 50,000 வருமானம் உள்ள பிளான்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே மூலதனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட நம்ம 30,000 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் அவங்க சொல்கிற ஒரு அமௌண்ட்டானது நமக்கு மாதம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் அந்த 30 லட்சம் 50 லட்சம் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய வீடியோவில். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நிறைய டாபிக்ஸ் இதில் பற்றி பேச போகிறோம். ஸோ இது கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் உங்களில் ஒருவன் தான். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் இருக்கேன். ஸோ நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சில பிளான்கள் சில ஐடியாக்கள்லாம் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ், ஒரு மோட்டிவேஷ்னல், ஒரு சப்போர்ட்டோட விஷயந்தான். இது நாட் ஓன்லி பார்த்திங்கன்னா 40,000 50,000 சம்பளம் வாங்குகிற ஆளுங்களுக்கு மட்டும் கிடையாது. இது குறைஞ்சபட்சம் ஒரு 8,000 சம்பளம் வாங்குறதுலேருந்து 10,000 வாங்குறவங்கலேருந்து எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்க கோலை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ அந்த கோலோட நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது, நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது பெட்டராக இருந்தால் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு பிளானாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது எப்படின்னா பணம் இல்லையா? ஸோ 100 பேர் 100 விதமான ஐடியாக்கள் கொடுத்தாலுமே முடிவு உங்களுடையது. ஏன்னா உங்கள் பணம் நீங்கள் எதில் பயன்படுத்தணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறதுனால சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் இதில் நான் ரியல் டைமாக என்னென்ன பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும் போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அந்த சேவ் பண்ணுறதுக்கு 30 lakhs ஆர் 50 lakhs கோல் இருக்குது அப்படின்னா நாம் அந்த 30 லட்சமோ 50 லட்சமோ அடையிறதுக்கு நம்மளுடைய மாத வருமானம் என்ன, மாத செலவுகள் என்ன, அது இல்லாமல் தவிர்க்க முடியாத செலவுகள் என்னென்னலாம் வரப்போகுது, இது எல்லாமே நம்ம தெளிவாக ஓரளவு பிளான் பண்ணி வச்சுருக்கணும். தவிர்க்க முடியாத செலவுகள் அப்படின்னா நம்ம ஒரு மெடிக்கல் செலவு வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஃபண்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமா இல்லையான்னு பார்த்து வச்சுருக்கணும். இல்லை எல்லாமே மாத செலவுலேயே ஓட்டுது அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி வைங்க, கமெண்ட்டில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. நம்ம வரக்கூடிய வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நீங்களும் உங்களோட பிளானுக்கு உங்களோட கோலை நோக்கி பயணிக்கலாம். வாங்க.